91 சங்கீதம் 11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதிலே அக்கறை உள்ள தேவன். இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம்ல, வெளியே போவோம், ஆபீஸ்க்கு போவோம், படிக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போவோம், பிசினஸ் போவோம், வெளியே மார்க்கெட்டு போவோம். வெளியே போகாம இருக்க முடியாது. தினந்தோறும் நம்ம பல பிரயாணங்களை செய்யறோம். சிலர் நீண்ட பிரயாணம், ட்ரெயின்ல, பஸ்ல, கார்ல, விமானத்துல, இப்படி பல பிரயாணங்கள் செய்வார்ல. எத்தனை ஆபத்து இருக்குல்ல, நம்ம பாக்குறோம்ல. விமான விபத்து வருது, ட்ரெயின் விபத்து ஏற்படுது, கார்கள் விபத்து ஏற்படுது, எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது. எப்படி இந்த ஆபத்து நிறைந்த உலகத்துல பாதுகாப்பா இருப்பது? நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் அக்கறையாயிருப்பதை விட நம்முடைய தேவன் அதிக அக்கறை உள்ளவர். நம்மை பாதுகாக்க பல காரியங்களை செய்யறாராம். வசனத்தில் இருக்கிறது, அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். ஆண்டவர் வேலி வச்சு பாதுகாத்தா கண்ணுக்கு தெரியாத வேலி, அது பாதுகாப்பின் வேலி. அதை தாண்டி ஒருவரும் நம்மளை தொட முடியாது. அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பேன்னு சொல்றார். அக்கினி மதில், கண்ணை திறந்து பாருங்க, ஏதாவது அக்கினி தெரியுதா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க பரிசுத்தாவில நிரம்பி உள்ளுக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டிருந்தா வெளியில கண்ணுக்கு தெரியாத அக்கினி இருக்குது. சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியும். மந்திரவாத பில்லு சுனில செய்த நம்ம அழிச்சிட நினைச்சா கூட நம்மை சுற்றில் அக்கினி எரிவதை சாத்தான் பார்த்து ஓடியே போயிடுவான். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார்.